அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது திருமணம் கோவிலில் செய்வது சிறப்பா அல்லது திருமண மண்டபத்தில் செய்வது சிறப்பா என்பது பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அந்த காலங்களில் திருமணங்கள் தங்கள் வீடுகளில் வைத்துதான் நடத்தினார்கள். இன்றளவும் கிராமப்புற மாவட்டங்களில் தங்கள் வீட்டிலேயே பந்தல் அமைத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வருகிறார்கள். அவ்வாறு சொந்தமாக இடம் இல்லாதவர்கள் தவிக்கும் பட்சத்தில்தான் இறைவன் கோவிலில் வைத்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்தனர் பெரியோர்கள். பரம்பொருள் கடவுள் கோவிலில், அதாவது தெய்வசக்தி நிறைந்த இடத்தில் மணமக்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒன்று சேரும்போது தவறு ஏதும் விரைவில் நடக்கக்கூடாது, வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று அந்த இறைவன் நம்மை பார்த்து கொள்வார் என்று பெரியோர்கள் நம்பினார்கள். சில ஆண்டுகள் கடந்து போன காலத்தில் தற்போது நவீன காலம் தொடங்கி இந்த நவீன காலங்களில் கல்யாண மண்டபங்களில் மக்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. மேலும் மக்களின் பணவரவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் திருமணங்களை திருமண மண்டபத்தில் வைத்து செய்தால்தான் சிறப்பு என்று நம்பி வருகிறார்கள். கல்யாண மண்டபத்தில் திருமணம் செய்வது எந்த தவறும் இல்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரங்களும் சடங்குகளையும் நாம் சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய நவீன காலகட்டங்களில் பெரியோர்களின் சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் குறைந்து கொண்டே வருகிறது. மேலும் முக்கியத்துவம் குறைகிறது. இந்த திருமணத்தில் அலங்காரமும் ஆடம்பரமும் தான் அதிகரித்து கொண்டு வருகிறது. மணவறைக்கு மணமக்களை அன்புடன் வாழ்த்த வருபவர்கள் கால்களில் இருக்கும் செருப்புகளை அப்படியே அணிந்து கொண்டு மேலே வருகிறார்கள். திருமணத்தில் நடைபெறும் வீடியோவிற்காகவும் புகைப்படம் எடுப்பதற்காகவும் செயற்கையாக மக்கள் சிரிக்கின்றனர். இந்த திருமணத்தில் ஓமகுண்டம் வளர்க்க வேண்டும். இந்த ஓமகுண்டம் வளர்த்தால்தான் புகை மூட்டத்தால் வீடியோ சரியாக வராது என்ற காரணத்தினால் இந்த ஓமகுண்டத்தை ஒரு மூலையாக வைத்து விடுகிறார்கள். ஓமத்தையும் எரிய விடுவது கிடையாது. இந்த அவலம் கடந்த 5 ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. இந்த அவலத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இது தமிழக மதத்தில் நடக்கின்ற எல்லா சடங்குகளுக்கும் முக்கியமானது அக்னி சாட்சியாகும். இவ்வாறு நீங்கள் அக்னி சாட்சியாக நடத்தப்படும் அக்னியையே நீங்கள் ஓரம் கட்டிவிட்டு திருமணம் நடத்தினால் எவ்வாறு அந்த மணமக்கள் சிறப்பாக இருப்பார்கள்? திருமண மண்டபத்தில் வீண் ஆடம்பரமும் மற்றும் அதிக பண செலவுக்கு மட்டுமே தலை தூக்குகிறது. திருமணத்திற்கு வருபவர்களுக்கு நன்கு உணவை உபசரிக்க வேண்டும். மாறாக அவர்களை ஆடம்பரத்தை பார்த்து வியக்க வைக்கும் நிகழ்வுதான் நடைபெறுகிறது. இந்த கருத்தை நாம் மறுத்துவிட முடியாது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான திருமணத்தை தவிர்த்துவிட்டு சிலர் கோவில்களில் திருமணம் செய்வார்கள். அவர்களை பார்த்து நாம் தோஷ நிவர்த்திக்காகவோ ஏதோ ஒரு பரிகாரத்திற்காகவோ திருமணத்தை எளிதாக முடித்து விட்டானே என்று கூறுவோம். வாய்க்கூசாமல் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை மறந்து பேசுவோரும் இருக்கிறார்கள். ஆலயங்களில் திருமணங்களில் வீண் ஆடம்பரம் இருப்பது கிடையாது. கோவிலில் இறைவன் முழு இருப்பிடம் என்பதால் மக்கள் அனைவரும் பயபக்தியுடன் சம்பிரதாயங்கள் நம் கவனத்தை செலுத்துகிறோம். திருமண மண்டபத்தில் அணிந்து வரும் செருப்புகளை கோவிலுக்குள் அணிந்து வர முடியாது. காலணிகளை அணிந்து வந்து மக்களை வாழ்த்தவும் முடியாது. இந்த கோவிலில் நடக்கும் திருமணம் நடந்த நாள்தான் நம் பயபக்தியுடன் அந்த ஆண்டவன் நம்மை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நல்ல மகிழ்ச்சியுடன் நாம் வாழ்வோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கோவிலில் திருமணம் செய்வது சிறப்பாகும் என்று தோன்றுகிறது நமக்கு. மேலும் திருமண மண்டபத்தில் வைத்து நடத்துவது தவறு இல்லை. சாஸ்திரங்களை மறந்துவிட்டு நடத்துவதுதான் தவறு என்று கூறுகிறோம். அதாவது எங்கே நடத்துகிறோம் என்பது தவறில்லை, எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.